வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்துடும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்பாகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். ஸோ அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. உடன் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்புகளானது ஒரு விபரீத யோக அமைப்புகளாக தான் செயல்பட்டு இருக்கும். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்காங்க. ஆனால் 6 செவ்வாயும் அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் செயல்பட்டு வர்றாங்க. உடன் 3 சூரியனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஆக ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. 6ஆம் இடத்துல இந்த கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரன் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. அந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. மற்றபடி மிதுன ராசிக்காரன் இந்த மாதம் ஹைப்பர் ஆக்டிவாக செயல்பட்டு வருவாங்க. காரியங்களில் சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே வேலைன்னு ஏதாவது ஒரு வேலைகள் செய்து கொண்டே தான் இருப்பாங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. நல்ல புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பொருள் வரவுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக அமையும். திடீர் பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விஷயங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். பெரும்பாலும் விபரீத யோக அமைப்புகளில் தான் கிரக அமைப்புகள் செயல்பட்டுருக்கு. ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலைகள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையுது. உங்களுடைய புத்தி சாதுரியம் மேம்படும். அதே நேரம் உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். உங்களுடைய முழுமையான பலத்தையும் வீரியத்தையும் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது மிதுனராசிக்காரங்களுக்கு சிறப்புகளை கொடுக்குது. பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன டென்ஷன்கள்லாம் தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டம் தான். எதுலேயும் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நிதானத்தோடு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும்.
வாகனங்களில் போய் வரும்போது தான் கொஞ்சம் நிதானத்தோடு போய் வர்றது நல்லது. அறக்க பறக்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. பழமொழி சொல்லுவாங்களே, ஆத்திரத்தில் கைவிட்டு அண்டாக்குள்ளேயே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுடைய அவசரகதியினால் சில விஷயங்கள் அப்படி பார்க்க வேண்டியதாக போகும். குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரங்க இந்த பொருளாதார விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் இந்த மாதம் காட்டி வருவீங்க. அது சார்ந்த காரியங்களில் தொலைநோக்கு சிந்தனையோடும் அதனுடைய முன்னேற்றத்திற்கான காரியங்களையும் இந்த மாதம் செயல்பட்டு வருவீங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. பொருள் வரவுகள் சாதகமாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் திருப்தியாக அமையும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வழிகளை பார்ப்பீங்க. வெளி இடங்கள்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் நல்லபடியாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நாரதர் கழகம் நன்மையில் முடிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த காசு குண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் சந்தேகங்கள் போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வெளியிடந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சாதகமாகவே அமையும். ஆன்மீக ரீதியான விஷயங்களும் சாதகமாக இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை சமகாலமாக காட்டி வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக காரியங்களில் ஆன்மீக தொடர்புகள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இந்த மாதமும் அப்படி தான். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையுது. பிரயாண ரீதியான விஷயங்களும் சாதகமாக இருக்கும். அந்த பிரயாண விஷயங்களும் அப்படித்தான். மிதுன ராசிக்காரங்க பிரயாண பிரியர்களாகவே மாறி இருப்பாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ நிறைய பிரயாணங்களை வழக்கத்துக்கு மீறி அதிகமாக செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த பிரயாண அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். பிரயாணங்கள் தவிர்க்க முடியாத ரீதியில் வந்து போகும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு உருப்படியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்கள் தொடர்ந்து ஈடுபட்டே தான் இருப்பாங்க. இப்படி தான் கடந்த சில மாதங்களாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் கிட்டத்தட்ட காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. ஆனால் இந்த மாத கிரகநிலை மாற்றங்களால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய காரியங்கள் மூலமாக இருக்கும். எடுத்த முயற்சிகளில் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு வந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் எதிர்பாராத நன்மைகளும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நிலைகள் உண்டு. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தின் மேலே மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துட்டு வருவீங்க. குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருந்துக்கங்க. சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏட்டி போட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. சிலருக்கு பெற்றோர்கள் வகையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். மூத்தவங்களோ இளையவங்களோ தேவையில்லாத சங்கடங்களும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிறவாங்க. அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் சமாச்சாரங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ உடன்பிறப்புகள் வகையில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கிடைக்க பெற்று வருவாங்க. வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரிப்புத்தன்மையோடும் செயல்பட்டு வருவாங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க. கணவன் மனைவி வகையில் இருந்து வந்த உடல்நலம் சார்ந்த சங்கடங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சீராக ஆரம்பிக்கும். இடையில சின்ன சின்ன மனக்கசப்புகளை பார்த்து வந்திருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் ஒட்டாத தன்மையை கொடுத்து வந்திருக்கும். அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் நீ பெருசாக எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளும் உங்களுடைய மனமிருந்து செயல்பட்டு வருவதை பார்த்து வருவீங்க. நீண்ட நாட்களாக குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் செய்யணும் நினைத்திருந்த விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே முடித்து காட்டுவீங்க. குழந்தைகளுக்கான மன திருப்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையுது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது. மாணவர்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட விரோதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்குது. உறவினர்களும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி மிதுன ராசிக்காரங்க ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த மாதம்
நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். உறவினர்களும் சரி கொஞ்சம் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகளாக உண்டாகுது. மன சங்கடங்களோடு இருந்து வந்தவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்து வருவாங்க. நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் பார்த்து பழகக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். ஸோ மிதனராசிக்கு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே ஒரு சுமூகமான அமைப்புகளை கொடுத்து வருது. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும். உஷ்ண ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத டென்ஷன், மன பயம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். உணவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. சின்ன சின்ன சங்கடங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டாலே போதும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. பொதுவாக மிதனராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே தொந்தரவு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக 10ஆம் இடத்துல சனி உட்காந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் தொழில் மாற்றம், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். வேலை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். பட் இருந்தாலுமே எல்லாம் மாறியும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான். ஏதோ கதை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதம் அந்த மாதிரியான நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் சில கிரக மாற்றங்களால் பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் ஒரு சில நன்மைகளையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்த அளவுக்கு டென்ஷன்கள்லாம் இருக்காது. சுமூகமாகவே எல்லா விஷயங்கள் காரியங்கள் முடிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமையும். வெளி இடங்கள் உங்களுக்கான நன்மதிப்புகள் பெருகும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அனுசரணையாகவே வரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அது சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த சிக்கல்கள்லாம் பனித்துளி போல கரைவதை பார்க்க முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே அமையும். ஸோ கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சு வருது. ஸோ ஓவரால் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கோபத்தாபம், டென்ஷன் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.